சார் குட் ஈவினிங் சார். சார் எஸ்டர்டே பொசிஷனோட வீடியோ ரெக்கார்டர் சென்ட் பண்ண சொன்னீங்க சார். அந்த பொசிஷன் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். சார் இந்த பொசிஷன் தான் சார், அது ஒயிட் டு மூவ் சார். இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா நாட் ஓகேவான்னு கேட்டிருந்தீங்க சார். இப்போது நான் அப்படியே மூவ் பண்ணி காட்டுறேன் சார். சார் கிங் F2 அவங்க வந்து கிங் டெக்ஸ் பிஷப் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம ஒயிட் மூவ் பண்ணுறோம். அதுக்கு அவங்க கிங் டெக்ஸ் F4 கிங் டெக்ஸ் G7, அதுக்கு அவங்க கிங் மூவ் பண்ணிவிட்டு கிங் E5 வருவாங்க சார். நம்மளால் இந்த பான் பாஸ் பண்ண முடியாது சார். நம்ம வந்து கிங் H3 கிங் H4 கிங் G5 போய் டேக்ஸ் பண்ண முடியாது சார். டேக்ஸ் பண்ணால் H பான் வந்து குவீன் ப்ரமோட் ஆகிடும் சார். அதனால் டேக்ஸ் பண்ண முடியாது. பான் புஷ் டு A5 சார். கிங் D6 A6 கிங் C6 A7 கிங் B7 சார். ஸ்டாப் பண்ணிட்டோம் சார். அதுக்கு அவங்க ஒயிட் வந்து கிங் B3 அவங்க கிங் டேக்ஸ் F7 கிங் H4 கிங் B6 கிங் G5 கிங் C5 சார். இதுக்கு நம்மளால டேக்ஸ் பண்ண முடியாது சார் ஒயிட்டில். கிங் டெக்ஸ் G6னால் அதுக்கு அடுத்தது H4 கிங் டெக்ஸ் G4 H4, அதுக்கப்புறம் கிங் G5னா கூட H3 H2 H1 குயின் ஆகிடும் சார். குயின் அன்ஸ்டாப்பபிள் சார். அதனால் நம்மளால் டேக்ஸ் அடைய முடியாது சார். அதனால் எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் வந்து நாட் ஓகே சார். சார் இந்த பொசிஷனில் வந்து சேம் கலர் பிஷப் இல்லை சார், ஆப்போசிட் கலர் பிஷப் சார். பிளாக் கிட்ட 2 கனெக்டட் பாசர் சார். நம்மக்கிட்ட ஏ பான் மட்டும் பாஸ்டு பான் சார். ஆனால் அது வந்து நம்மளால் பாஸ்ட் பண்ண முடியாது சார். நம்ம கிங் ஆனால் கிங் B6 B7 B8 அந்த மாதிரி இருந்தால் தான் சார். அப்போ கூட புஷ் பண்ணிகிட்டே போயிருந்தா கூட அவங்க பிஷப் டெக்ஸ் A8 கிங் டெக்ஸ் B8 அடிச்சிடுவாங்க சார். ஆனால் அவங்க கிட்ட 2 கனெக்டட் பாசராக இருக்குது சார். அதனால் நம்ம பிஷப் எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது, அந்த ஏ பானையும் பாஸ்ட் பண்ணதுக்கு முடியாது சார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பொசிஷனில் நம்மளால் வின் பண்ண முடியாது சார். அதனால் ட்ராக்கு தான் சார் ப்ளே பண்ணோம் ஒயிட்டு. நம்ம வந்து அந்த பிஷப் எக்ஸ்சேஞ்சு போகக்கூடாது. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் போகாமல் பிஷப் வச்சு ரொட்டேட் பண்ணோம் சார். ரொட்டேட் பண்ணி ப்ளே ட்ரா பண்ணலாம் சார். சார் ரொட்டேட் பண்ணோன்னா பிஷப் D6 C7 அதுமாரி லாங் ஸ்கொயர் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கிங் F2 கிங் G1 அந்த மாதிரி வந்துடணும் சார். அந்த மாதிரி ப்ளே பண்ணால் ட்ராக்கு ட்ரை பண்ணலாம் சார். இல்லைனா பிஷப் H2னா கூட அவங்க கிங் H3 வந்துடும் சார். அதனால் அது கூட ஓகே ஆகுது சார். அதுக்கு வந்து பிஷப் D6 இல்லை பிஷப் C7 அது மாதிரி லாங் டயகனல் எடுத்துகிட்டு போயிட்டு கிங் F2 கிங் G1 அந்த மாதிரி வச்சிடணும் சார். இந்த கார்னர் பானில் வந்து நம்ம பிஷப் G பானுக்கு பிஷப் கொடுத்துட்டா கூட கார்னர் பானில் ட்ரா பண்ணலான்னு பார்த்தா கூட இந்த பொசிஷனில் வந்து லைட் ஸ்கொயர் பிஷப்ன்றதுனால குயின் பாஸ் ஆகிடும் சார். அதனால் நம்ம பாஸ் இருக்கும் நம்மளும் A5 A6 A7 அது மாதிரி வச்சிடணும் சார். அவங்கள பிஷப்பை வேறு டயகனலில் மூவ் பண்ண அது மாதிரி வச்சிடணும் சார். பிஷப் டி டயகனலில் அந்த மாதிரி போனால் குயின் ப்ரமோட் பண்ணிடணும், அந்த மாதிரி பொசிஷன் வச்சிடணும் சார். இந்த பொசிஷனில் பிஷப் வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே ப்ளே பண்ணால் ட்ராக்கு ட்ரை பண்ணலாம் சார். கிங்கும் F2 G1 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடணும் சார். இந்த பொசிஷன் இதுதான் சார் நான் பார்த்தேன். தேங்க்யூ சார்.